வெல்கம் டு கேசிபி டிவி. தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள், அரசியல் சம்பவங்கள்லாம் நம்ம கேசிபி டிவி மூலமா தெரிஞ்சுட்டு இருக்கோம். அந்த வந்து தமிழின் குரல் நிகழ்ச்சியில வளரரசன் கூட பேசப்படும். வணக்கம் சார். வணக்கம் சார். சொல்லுங்க. இப்போ வந்து சில கேள்விகளோட நாங்க கேட்க போறோம். நாங்க பதில் சொல்ல போறீங்க. இப்போ வந்து அதிமுக பாஜக கூட்டணி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதை பத்தி உங்களுக்கு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. ஹலோ சார், இப்போ வந்து அதிமுக பாஜக கூட்டணி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதை பத்தி சில கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. அதிமுக பிஜேபி பத்தி என்ன கேள்வி கேட்குறீங்க? இப்போ வந்து சார் அதிமுக வந்து அது நல்லா வெற்றிகரமா தான் சார் போயிட்டு இருக்கு. அதிமுக ஆட்சி நல்ல சிறப்பான முறையிலேயே நல்லா செயல்பட்டு இருக்காங்க. வேலை வாய்ப்புலையும் சரி, போக்குவரத்துலையும் சரி சார், எல்லாமே பெர்ஃபெக்டா போயிட்டு இருக்கு சார். ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிஜேபி வந்து எடுத்துக்கிட்டா சார், அவரு பிரதமர் வந்து அவர் சில விஷயங்கள் வந்து அவரும் நல்லா தான் சார் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ நம்ம தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டோம்னா சார், நம்ம அதிமுக ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். நல்லா வெற்றிகரமா தான் சார் போயிட்டு இருக்கு. பிஜேபி கூட்டணி வந்து ஏற்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கா? பிஜேபி கூட்டணியா வர்றது நல்லதா சார், வாய்ப்பு இருக்கு சார். எதனால நல்லதா நினைக்கிறீங்க? ஏண்டா சார், ஒரு பிரதமர் பிரதமர்ன்ற முறையில பார்த்தோம்னா அதிமுகவுக்கு வந்து கூட்டணி அமைப்பது வந்து நல்லதா சார். நல்ல சிறப்பான எல்லா பத்திக்கும் நல்ல வாழ்க்கை அமைய, வேலை வாய்ப்புலையும் சரி சார். மற்றபடி எந்த பிரச்சனை இருந்தாலும் கூட சார் பிரச்சனை இல்லை சார். இப்போ வந்து பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் உயர்வாயிருக்குது. கிட்டத்தட்ட 100 ரூபாய் போகுது. கரெக்டான பாயிண்ட் சார். இதுக்கு நான் உடனால விளக்கம் சொல்லிட்டே இருந்தேன். பிஜேபியில வந்து சார், மக்கள் வந்து சார் இப்ப கொரோனா பிரச்சனையில ஏகப்பட்ட பிரச்சனை, தொந்தரவு, கஷ்ட காலங்கள், மக்கள் வந்து சிறப்பான முறையில வந்து வாழ்வாதாரத்துல வாழ முடியல, விவசாயத்தை வந்து ரன் பண்ண முடியல, பயங்கரமான கஷ்ட நிலையில வந்து அந்த பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் கூடிச்சுட்டா, அதாவது ஒண்ணும் பண்ண முடியாது சார். மக்களே வாழாத நிலை சூழ்நிலை உருவாகுது. ஓட்ட முடியாது போல. என்ன சார், பெட்ரோல் டீசல் விலை உயர்வு காரணமே மத்திய அரசு சொல்றாங்க. கண்டிப்பான முறையான குற்றச்சாட்டு கூட்டம் சார். பெட்ரோல் டீசல் வந்து அதிகமான ரேட்டுக்கு அப்படி கூட்டக்கூடாது சார். கூட்டுற வந்து ரொம்ப கடினமானது சார். பெட்ரோல் டீசல் எல்லாம் கூட்டினா மோட்டார்லாம் எப்படி ஓட்ட முடியாது. மத்திய அரசு ரொம்ப கஷ்டகாலம் தான் சார். பிஜேபி வந்து ரொம்ப தவறு பண்றாங்க சார். அவர் வந்து ஒரு இந்தியாவின் பிரதமர் சார். அவருக்கு தெரியும் எப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டே அவங்க வந்து டீசல் பெட்ரோல் எல்லாம் அதிகப்படுத்துறாங்க. இல்ல, இப்ப வந்து அதிமுக பாஜக கூட்டணியில தானே இருக்காங்க. இப்போ வந்து பாஜக கட்டி கேட்கலாமே, அதிமுக ஏன் இந்த மாதிரி பெட்ரோல் டீசல் உயர்த்துறீங்க? உயர்த்துறங்காட்டி இன்னைக்கு பெரிய கஷ்டத்துக்கு போய் ரொம்ப மக்கள் வந்து ரொம்ப கஷ்டத்துக்கு போறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பாஜக வந்து அதிமுக கேள்வி கேட்கலாமே, ஏன் கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க? இப்ப எடுத்துக்கிட்டா சார், ஹலோ சார், நீங்க இப்போ பேசுறத கொஞ்சம் லைட்டா விட்டு விட்டு கேளுங்க சார். ஓகே. இப்போ வந்து பாஜக வந்து அதிமுக கூட்டணியோட தான் இருக்காங்க. பெட்ரோல் டீசல் காரணம் வந்து ஏன் இந்த மாதிரி பெட்ரோல் டீசல் வந்து அதிகமா வந்து அப்படின்னு பாஜக வந்து அதிமுக தட்டி கேட்கலாம்ல, ஏன் கேட்க மாட்டேங்கிறாங்க? அவங்க அதாவது சார், அதிமுகவும் பிஜேபியும் கூட்டணியா இருந்தாலும் ஆனா வந்து பெட்ரோல் டீசல் வந்து கூட்டக்கூடாது சார். இருக்கிறவங்க வந்து கொள்ளையடிக்கிறதுக்கு இதுலதான் சார் இருக்காங்க ஒழிஞ்சு நாட்டோட நடப்பை வந்து தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்காங்க. சரி, மக்களோட சூழ்நிலை எப்படி இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்காங்க. சரி, இதான் சார் உண்மை. இப்போ வந்து இந்த கூட்டணியில இருக்கிறது அதிமுக நல்லதுன்னு நினைக்கிறீங்க? கூட்டணியா இருந்தாலும் கூட சார் ரொம்ப தப்பு பண்றாங்கன்னு அர்த்தம் சார். யார் தப்பு பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க? அதிமுகவும் தப்பு செய்யுது, பிஜேபி தப்பு தான் சார் செய்யுது. சில விஷயங்கள் எடுத்துக்கிட்டா சில மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது சார். 100% 25% தான் நல்லது பண்றான்னு தெரியுது. 75% இந்த மாதிரி சின்ன சின்ன தவறுதலை பண்ணிட்டு அசிங்கமாகி போகுது சார். இந்த டீசல் பெட்ரோலை வந்து அதிகமான ஒரு மக்களோட நஷ்டத்தை கொண்டு வந்து விட்டாங்க சார். பெட்ரோல் டீசல் விலை கூட்டுறதுலாம் வந்து உண்மையிலே ரொம்ப கஷ்டகாலம் சார். இருக்கிறவங்க நல்லபடியா போயிட்டு வராங்க சார். இல்லாதவங்க என்ன சார் பண்ணுவாங்க? நிராகரிக்கப்படும் சார்.
சரி, இப்போ வந்து ஓபிஎஸ், சிபிஎஸ் இவருக்குள்ள வந்து கட்சிக்கு நிறைய முரண்கள் இருக்குல்ல. அவரு அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஹலோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்ன சார் சொல்லுங்க சார். ஓபிஎஸ், சிபிஎஸ் 2 பேருமே கட்சி ரீதியான பல்வேறு வகையான கருத்து வேறுபாடுகள், முரண்கள் எல்லாம் இருந்துட்டு இருக்கு. ஓபிஎஸ் யூபிஎஸ் சார் 2 பேருமே போட்டி போட்டுதான் சார் இருக்காங்க. மக்களோட நலனை பாதுகாக்க மாட்டேங்கிறாங்க. முதல்ல 2 பேரும் நீ மந்திரியா நான் மந்திரியான்றது இருக்காங்க ஒழிஞ்சு மக்களுக்கு என்ன செய்யணும். ஆடியோ மியூட் ஆயிடுச்சு. ஆடியோ மியூட் ஆயிடுச்சு. சொல்லுங்க. முதலமைச்சரியா நான் முதலமைச்சர்னா அதான் சார் வரேன். 2 பேரும் போட்டி தான் போடுறாங்க ஒழிஞ்சு நல்லதே செய்யறதுக்கான வாய்ப்பு இல்லை சார். இப்ப எடுத்துக்கிட்டுங்க சார். ஹலோ சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. சார் கூட்டுறவு மியூட் ஆயிடுச்சு. ஆடியோ மியூட் ஆயிடுச்சு. கூட்டுறவுல வந்து தள்ளுபடி பண்ணாங்களா சார்? கேக்குதா சார்? கேக்குது கேக்குது. கூட்டுறவு வந்து தள்ளுபடி பண்ண வந்து 25% தான் சார் வந்து விவசாயம். அப்புறம் வந்து பொதுமக்கள் வந்து பொது கடனுக்கு தான் சார் அதிகமா வச்சிருக்காங்க. பண்ணினவங்க வந்து அதையும் சேர்த்து பண்ணிருக்கணும் சார். இது எப்பயும் போல 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து விவசாய கடை தள்ளுபடி பண்றது இது மக்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் சார். இல்ல இப்போ வந்து அரசியல் தேர்தல் இருக்கிற சமயத்துல இதெல்லாம் தள்ளுபடி செய்யப்பட்ட தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ண போறாங்க. தேர்தல் நடக்க போது 2019 இந்த டைம்ல வந்து விவசாய கடன் தள்ளுபடி பண்றது அப்படிங்கிறது வந்து ஒரு அரசியலுக்கான ஒரு யுகம் வெற்றி பெறுவதற்கான அது மக்கள் வந்து ஏற்படுத்திக்கிட்டது சார். அது மக்களுக்கு வந்து அது ஏற்கனவே தெரியும் சார். அது எப்பயும் போல பண்றது புதுசா புதுமையா பண்ணணும் சார். அவங்களுடைய பணம் இது சம்பாதிக்கணும், அங்க போய் கொள்ளடிக்கணும், இது கொள்ளடிக்கணும், அதைத்தான் நோட் பண்றாங்க முடிஞ்சு எப்பயும் போல செய்யறதா சார். கவர்மெண்ட் செய்யறதா சார் செய்யறாங்க. புதுசா ஒன்றும் செய்யல சார். அது பண்ணாப்புல மெஜாரிட்டி ஆயிரலாம்லாம் கனவு கூட காண முடியாது சார். அது மக்களோட மனசுக்குள்ளதான் இருக்கு. இல்ல இப்போ ஓபிஎஸ்க்கும் யூபிஎஸ்க்கும் கட்சி ரீதியான கருத்து வேறுபாடுகள் எல்லாம் இருக்கலாம். முதல்வர் போட்டிக்கு கருத்து வேறுபாடு வந்து அவங்களுக்குள்ள இருக்கும் சார். கண்டிப்பா அதெல்லாம் இருக்கும் சார். வெளிப்படையா வந்து நம்ம சொல்ல முடியாது சார். அவங்களுக்குள்ள வந்து இருக்கும் சார். கண்டிப்பான முறையில் இருக்கும் சார். ஏன்னா ஏற்கனவே வந்து ஓபிஎஸ் முதலமைச்சர் இருந்தவர் சார். அதுக்கடுத்து துணை முதலமைச்சராக இருக்காங்க. அவங்களுக்குள்ள வேறுபாடுகள் இருக்கு. ஆனா மனசுக்குள்ள வச்சுட்டு சொல்ல மாட்டாங்க சார். நம்மளும் சொல்றதுக்கான வாய்ப்புகளும் இல்லை சார். சரி, இப்போ ஒண்ணு ஒன்றுபட்ட அதிமுக அமைய வேண்டும் அப்படின்னு அதிமுக இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு அதான் சார். இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு சூழ்நிலைக்கு அவங்களுடைய திறமை தான் சார். மக்கள் வந்து மனமாற்றங்கள் நிறைய அடைச்சிட்டாங்க சார். நான் பார்த்த அளவுக்கு சரி கண்டிப்பான முறையில மனமாற்றங்கள் நிறைய இருக்கு சார். ஒன்றுபட்ட அதிமுக அமைய வேண்டும் நினைக்கிறீங்களா? என்ன சார்? இப்ப வந்து ஒன்றுபட்ட அதிமுக அமைய வேண்டும் நினைக்கிறீங்களா? நீ எப்படின்றது மக்கள் கையில தான் சார் இருக்கு. அதிமுக கரெக்டா நம்ம சொல்ல முடியாது சார். சரி ஓகே. அதிமுகவும் அமமுகவும் தனிப்பட்ட கட்சிகளா இருந்துச்சுன்னா ஓட்டு வந்து சிதறி போடுறது வாய்ப்பு இல்லாம இருக்கலாம். ஹலோ அதிமுகவும் அமமுகவும் தனிப்பட்ட கட்சிகளா இருந்துட்டு இருக்காங்க. வந்து ஓட்டு வங்கி வந்து சிதறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குல்ல? வாய்ப்பு இருக்கு சார். சொல்றதுக்கு அது வாய்ப்பு இருக்கு சார். அப்புறம் எப்படி சட்டமன்றத்துல வெற்றி பெற முடியும்? சில விஷயங்கள் எடுத்துக்கிட்டோம்னாலும் எப்படி அதாவது சார் மனிதனுடைய மனசுல இருக்கிறது யாருமே கண்டுபிடிக்க முடியல சார். 100ல வந்து 100 பேருமே கரெக்டா சொல்றாங்க, 100 பேருமே மாத்தி சொல்றாங்க. நிமிஷத்துக்கு மாறி போறாங்க சார். இப்ப வந்து அதிமுக அமமுக சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா, தேவைப்படுதா இல்ல வேண்டாமா? என்ன சார்? அதிமுகவும் அமமுகவும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்ல இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அதிமுகவும் ஒன்று சேர வேண்டும் நினைக்கிறீங்களா வேண்டாம் நினைக்கிறீங்களா? ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சார். வாய்ப்பு இருக்கு சார். வாய்ப்பு இருக்கு. தொண்டர்களால் வந்து தலைமை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது அதிமுக கையிலால் தொண்டர்களால் வந்து தலைமை தேர்ந்தெடுக்கப்படாம அந்த பொதுச் செயலாளர் அப்படிங்கிற பதவியே இல்லாம ஒருங்கிணைப்பாளர் துணை ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு சொல்லிதான் பிரிச்சு வச்சிருக்காங்க. இதுதான் கருத்து. சரி ஓகே. இப்ப வந்து தொண்டர்களாலதான் தலைமை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க எல்லாருமே. அதிமுக சட்டங்களில தொண்டர்களாலதான் பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். ஆனா இப்ப வந்து அந்த பொதுச் செயலாளர் யாருமே இல்லாம ஒருங்கிணைப்பாளர் துணை ஒருங்கிணைப்பாளர் இன்னைக்கு வந்து அவங்களுக்கான பதவியை எடுத்துட்டாங்க.
முதல்வர் எடப்பாடி பழனிசாமியும் பன்னீர்செல்வமும் இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? தொண்டர்களால பிரச்சனைடா சார். அது எப்படி சொல்றதுன்னா, தொண்டர்களால பிரச்சனை இருந்துச்சுண்டா சார், மேலிடத்துல வந்து அவங்க எதுவுமே இது வரைக்கும் செஞ்சதில்லை சார். தொண்டர்களுக்கு ஏன் விருப்படைகிறாங்கன்னா, அதுக்கான காரணங்கள் நிறைய இருக்கு சார். மக்கள்கிட்ட சொல்றது ஒண்ணு இருக்கு, செய்யறது ஒண்ணா இருக்கு சார். அதனால வந்து ரொம்ப பிரச்சனை தான் சார். பிரச்சனை அதிகமாயிட்டு தான் சார் இருக்கு. என்ன வந்து தலைமை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டுமா வேண்டாமா? இல்ல சார், வந்து தலைமை தேவையும் தேவையில்லைன்னு கேக்குறேன் நான். கண்டிப்பா இருக்கு சார். தற்போது அதிமுகவின் நிலைப்பாடு என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஹலோ, தற்போது இருக்கக்கூடிய அதிமுகவின் நிலைப்பாடு என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இன்னும் கிளியரா கேட்கல சார். தற்போது இருக்கக்கூடிய அதிமுகவின் நிலைப்பாடு என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? திமுக வந்து சார், அதாவது வெளிப்படையா எடுத்துக்கிட்டா சார், மக்கள் ரீதியா பார்த்தோம்னா மக்கள் சொல்ற கருத்துக்களை நான் சொல்றேன் சார். ஏமாத்து காலம்பா, அதாவது வந்து இருக்கிறதுக்கு கொள்ளை அடிச்சுட்டாங்க, நெருங்கின வட்டத்துக்கு ஓட்டு வாங்கி ஜெயிக்கிறதுக்காக அவங்க ஏகப்பட்ட வேலை பார்க்குறாங்க அப்படிதான் சார் மக்கள் பேசிட்டு இருக்காங்க பூரா. அதான் சார் உண்மை. இது வரைக்கும் எங்க பெரியகுளம் தாலுகாவில் வந்து இது வரைக்கும் ஓபிஎஸ் வந்து பழைய முதலமைச்சராக இருந்தாரு. இதுவரையில எந்த கிராமத்துக்கு எந்த வசதியும் செஞ்சதில்லை, எந்த மாதிரி எதுவுமே செஞ்சதில்லை சார். வேஸ்ட் சார், ஓப்பனாவே சொல்றேன் சார், வேஸ்ட் சார். அவர் வந்து இது வரைக்கும் நல்லதே செஞ்சதில்லை, எந்த கிராமமும் கிடையாது. எந்த கிராமத்துக்கு அவர் பேர் வச்சு எது ஒரு நன்கொடையை செஞ்சதும் கிடையாது, ஒரு கோயிலும் கட்டி கொடுத்தது இல்லை, ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு கொடுத்ததும் இல்லை சார். அவங்களுடைய தேவை தான் சார் பூர்த்தி பண்றாங்க ஒழிஞ்சு மற்றபடி அப்படியே எதுவும் பண்ணல சார். மக்களுடைய கருத்து சார் மக்கள் பேசுறது. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெறும் நினைக்கிறீங்க? அதிமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? என்ன சார், வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? வருகின்ற சட்டமன்ற தேர்தல் எடுத்துக்கிட்டா சார், ரொம்ப இழுபறியா தான் சார் இருக்கு. சொல்றத பார்த்தா இழுபறியா சார். எது வெற்றி அடையுது எது தோல்வி அடையுதுன்னு நம்மளால நிர்ணயிக்க முடியாது. அது மக்களோட பக்கம், மக்கள் கையில இருக்கு. எந்த ஆட்சி நிலைக்கு வந்தா எந்த ஆட்சியில வந்து மக்கள் நல்லா இருப்பாங்க, நல்லா இருக்க மாட்டாங்க, நல்லது செய்வாரு அப்படின்றது எந்த சிஎம்ன்றது நம்ம கருத்து கணிப்பை சொல்ல முடியாது சார். வருகின்றத சட்டமன்ற நல்லா வெற்றிகரமா வரட்டும் சார், என்னுடைய வாழ்த்துக்கள் சார். இப்போ வந்து ஒன்றுபட்ட அதிமுக தேவை அப்படின்னு சொல்லிட்டு திரு கே.சி. பழனிசாமி அவர்கள் வந்து பல்வேறு முன்னெடுப்புகள் எடுத்துக்கிறாரு. அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? ஹலோ, கேக்குதுங்களா? அதை விட்டு வருது சார். ஓகே, ஒன்றுபட்ட அதிமுக அமைய வேண்டும் சொல்லிட்டு திரு கே.சி. பழனிசாமி அவர்கள் வந்து பல்வேறு வகையான முயற்சிகள் செஞ்சுட்டு இருக்காருல்ல, அதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் நினைக்கிறீங்க? ஒன்றுபட்டா வெற்றி கே.சி. பழனிசாமி அவர்களோட இந்த முன்னெடுப்பை நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒன்றுபட்டு வந்தாலும் சார், இப்ப இருக்கிற காலகட்ட சூழ்நிலைக்கு ஒன்றுபட்டு வந்தானே, அதாவது சார் நான் அதை ஓப்பனா சொல்றேன் சார், மக்களோட கையில தான் சார் இருக்கு. அவங்க 1008 பேர் சொல்லலாம் சார், மக்கள் என்ன விரும்புறாங்களோ அதை தான் சார் செய்ய முடியும். இன்னும் ஒன்றுபட்டு வந்தாலும் இன்னும் ஒன்றுபட்டு வரலாற்றிய ஆரம்ப காலத்துல இருந்தே எதா இருந்தாலும் வந்திருக்கணும் சார். மக்கள் பல விதங்களா பல வித்தியாசமா பேசுறாங்க சார், அது எதுன்றதை புரிஞ்சுக்கவே முடியல. இல்ல, அவர் வந்து திரு கே.சி. பழனிசாமி வந்து பல்வேறு வகையான முயற்சிகள் செஞ்சுட்டு இருக்காரு ஒன்றுபட்ட அதிமுக சொல்லிட்டு, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? என்ன சார், திரு கே.சி. பழனிசாமி அவர்கள் வந்து ஒன்றுபட்ட அதிமுக தேவை அப்படிங்கிறதுக்காக பல்வேறு வகையான விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிறாரு, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதாவது சார், அவர் வந்து மீட்டிங் சில விஷயங்கள் சொல்றாருன்னா அவருடைய தேவையை மட்டும்தான் சார் செய்யறாரு, அவருடைய தேவையை மட்டும்தான் சார் சொல்றாரு. மற்றபடி எடுத்துக்கிட்டா சார், அதாவது ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சார், அதை வந்து சொல்லாததுக்கு முன்னாடி செய்யணும் சார் மக்களுக்கு, அப்பதான் சார் மக்களோட சக்தியை பிடிக்க முடியும். கண்டிப்பா சார், கலந்துட்டே தான் சார், எல்லா மீட்டிங்ல நான் அட்டெண்ட் பண்ணிட்டு தான் வரேன். அவர்கிட்ட வந்து நீங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் என்னவா இருக்கு? நான் டைரக்டா பேசுறேன் சார், எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க, நேரடியாக சந்திக்கிறேன் சார், முதலமைச்சர் சந்திக்கிறேன் சார். புரியல, ஜூம் மீட்டிங்ல சந்திக்கிறேன். ஜூம் மீட்டிங்ல நீங்க பேசுறீங்க, ரெகுலரா பேசுறீங்க, அவர்கிட்ட நீங்க வந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவா இருக்குன்னு நான் கேட்கிறேன். என்ன விஷயமா பேசுவீங்க கேக்குறீங்களா சார்? என்ன எதிர்பார்ப்பு? பேசுறதா நிறைய அவர்கிட்ட என்ன எதிர்பார்க்குறீங்க?
என்ன எதிர்பார்ப்புன்னு இருக்கீங்களா சார்? ஆமா. அதாவது சார், தாழ்த்தப்பட்ட எண்ணமா இருந்தாலும் சரி சார், உயர்த்தப்பட்ட எண்ணமா இருந்தாலும் சரி, எல்லாமே ஒரே எண்ணம் தான் சார் என்ன பொறுத்தளவுக்கு. சரி. மனிதர்கள் வந்து மனுஷன்றது ஒரு பேர் தான் சார். அது மனுஷன்றது ஒரே எண்ணம் தான். அவர்கிட்ட வந்து பேசக்கூடிய விஷயம் என்னன்னா சார், வந்து வில்லேஜ்ன்ற முறையில ஏகப்பட்ட வசதி செஞ்சு கொடுக்குற வாய்ப்புகள் அதிகமா இருக்கு சார். இதை பத்தி அதிகமா பேசுவேன் சார். ரோடு வசதியை பத்தி அதிகமா பேசுவேன் சார். அதாவது சார், இந்த ஊனமுற்றோர் இருக்கு சார், ஊனமுற்றோர், விதவை, இவங்களுக்கெல்லாம் வந்து ஏகப்பட்ட சலுகை செய்ய வேண்டும் சார். ஏன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க சார். அவர்கிட்ட நேரடியா நான் பேசுறதா இருந்தா கண்டிப்பான முறையில ஏகப்பட்ட விஷயத்தை பத்தி பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுங்க சார். வாய்ப்புகள் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு அமையும். சரிங்களா? சரி சார். எவ்வளவு நேரம் நாங்க எங்கிட்ட கேள்வி ரொம்ப அழகா தெளிவா பண்ணுங்க. உங்களுக்கு வந்து உங்களுடைய கேசிபி டிவி நேயர்கள் சார்பாக நன்றிகள். ஹலோ, இவ்வளவு நேரம் நாங்க கேட்ட கேள்விக்கு ரொம்ப அழகா தெளிவா நிறைய விஷயம் ஷேர் பண்ணீங்க. உங்களுக்கு வந்து எங்களுடைய கேசிபி டிவி நேயர்கள் சார்பாக நன்றிகள். ஓகே சார். கேசிபி நம்ம எதாவது சொல்றீங்களா சார்? தேங்க்ஸ் சார். பரவாயில்ல சார். கேவிசி நம்ம வந்து ரொம்ப முன்னுதாரணமாகவும் நல்லா ரிஸ்க் எடுத்து நல்லா பண்றாங்க சார். ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். அதெல்லாம் ரொம்ப சந்தோஷம் சார். ஒரு சந்தோஷப்படக்கூடிய விஷயம். உண்மையில நான் வாழ்த்துறேன் சார். நன்றி நன்றி. ஓகே, தேங்க்யூ சார். இது எனக்கு அனுப்புறீங்களா சார்? முடிச்சுட்டு சொல்றேங்க. சரிங்க சார். ஓகே, தேங்க்யூ சார்.